அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா எல்லா நாட்டிலையும் இருந்து அதிகமான மக்கள் தன்னோட நாட்டுல வேலைவாய்ப்பு குறைவு, வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால வெளிநாடுகளை நோக்கி வேலைக்கு போறது எல்லா நாடுகளிலுமே பழக்கமா இருக்கு. அதுல அதிகமா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி நாட்டுல இருக்கிறவங்க அதிகமான மக்கள் வெளிநாட்டுகளில் போய் வேலை பார்க்குறாங்க. இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கேட்டா கண்டிப்பா எந்த ஒரு நபரும் தங்களோட குடும்பத்துல இங்க நடக்கிற விஷயங்களை சொல்றது இல்லை. இங்க படுற கஷ்டங்கள் நமக்கு உங்களுக்கு ஏன் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் தன்னோட இங்க படுற கஷ்டத்தை அவங்களுக்கு யாரும் தெரிவிக்கிறது இல்லை. ஒன்லி பணத்தை மட்டும்தான் அமுச்சு விடுறாங்க. சில குடும்பங்கள்ல அப்படி அனுப்பப்படும் நபர்களை ஒரு பணம் கொடுக்கும் மிஷினா தான் பாக்குறாங்களே தவிர அதை யாருமே ஒரு மனிதர் அப்படிங்கிற முறையில யாரும் பார்க்கறது இல்லை. அதிகபட்ச குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கு. அது கணவனா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அல்லது சகோதரனா இருக்கலாம். ஏதோ ஒரு ஆண் உறவுக்கு பணம் பெற்றுக்கொள்ளும் இன்னொரு உறவு அதை ஒரு மிஷினா தான் பார்க்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அந்த மாதிரி ஓபன்ல நடந்த ஒரு சம்பவம் தாங்க இன்னைக்கு நெஞ்ச உருக்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு நேற்றைய தினம். அதுதான் இன்னைக்கு கல்ஃபை பொறுத்த அளவுக்கு அதிகமா பேசக்கூடிய விஷயங்களா இருக்கு. கண்டிப்பா இது மாதிரி நடக்கிற சில விஷயங்கள் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத உணரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த செய்தியை படிச்ச உடனே எனக்கே ஒரு மனவேதனை ஆயிடுச்சு. ஏன்னா நானும் வெளிநாட்டுல இருக்கேன், நானும் இங்க சம்பாதிக்கிறேங்க. இல்லை நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கையில கண்டிப்பா நமக்குள்ள ஒரு பயம், ஒரு உணர்வு வருது. இது மாதிரி நம்ம மக்கள் அதிகமான இது மாதிரியான தகவல் அனைவருமே கேள்விப்படுறோம். கண்டிப்பா இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டா பார்த்து நமக்குன்னு ஒரு செக்யூர், பாதுகாப்பான ஒரு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இறக்க போற சமயத்துல விட கையில கொஞ்சம் காசு இருந்தா தான் நம்மளை எடுத்து அடக்கம் பண்ற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இந்த உலகத்துல. அப்படின்னு கையில கண்டிப்பா மனிதர்கள் காட்டிலும் காசுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்னு ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். நேற்றைய தினம் ஓமன்ல வேலை பார்க்கக்கூடிய கேரளா மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்த ஸ்ரீகுமார் பாஸ்கர், இவர் பல வருடங்களாக ஓமன்ல இருக்கிற சலலாவில் ஒரு டைலரா இருந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட பல வருடங்கள், அதிகபட்சம் அந்த அளவுக்கு மிகவும் பழமையான ஆள். அங்கே ஒரு கடை வச்சு டைலரிங் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அங்கே இருக்கிற தமிழ் மக்கள், ஸ்ரீலங்கா, நம்ம தமிழ் பேசக்கூடிய கேரளா இந்த மாதிரி மக்களுக்கு அவர் ரொம்ப தெரிஞ்ச நபரா இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட பல வருடங்களா அந்த நாட்டுல அந்த சலாலான்ங்கிற பகுதியில ஒரு டைலரா இருந்திருக்கு. ஒவ்வொரு மாதமும் அதிகமான முறையில சம்பாரிச்சு பணங்களை வீட்டுக்கு அமுச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாரும் சம்பாதிக்கிறதே, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே நம்ம குடும்பத்துக்கு அனுப்புங்கிறது தானே. அந்த மாதிரிதான் அவர் இருந்திருக்காரு. இத்தனை வருடம் உழைத்து குடித்த அந்த மனிதர், அவரோட முடிவு ஒரு பரிதாபமான நிலைக்கு ஆயிடுச்சு. அப்படி என்ன நடந்தது தெரியுமா? நேற்றைய தினம் அவர் திடீர் உடல்நலக்குறைவால இறந்து போயிட்டாரு. ஸோ இறந்து போன தகவல் கிடைச்சதும் அங்கே இருந்த நம்மளுடைய ஓமனை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள்லாம் அவரை இறந்தவுடன் தகவல் கேள்விப்பட்டு அவரோட பாடியை இழையை எடுத்து அந்த தகவலை கேரளாவில் ஆலப்புறத்தில் இருக்கிற அவங்களோட குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இறந்துட்டாரு, நாங்கள் பாடியை அனுப்பலாமா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அங்கேயே என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 30 வருடங்களாக அதுக்கு மேலேயும் வேலை பார்த்து உழைச்சி தன்னோட குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு நபர் இன்னைக்கு இறந்த உடனே அவர்னால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி உடனே அங்க இருந்த சமூக ஆர்வலர்கள் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க இந்து முறைப்படி அவரை ஓமன்லேயே எரிச்சு அவங்களுக்கு காரியத்தை முடிச்சிருக்காங்க. இது நம்ம ஓமன் செய்திகள் நியூஸ்ல சேனல்ல நான் யதார்த்தமா இது படிச்சது. இது கண்டிப்பா வெளிநாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே இது பயன்படணும் தானே. நமக்குன்னு எதுவுமே சேவிங் இல்லாம மாசம் மாசம் சம்பாதிக்கிற காசை நம்ம வீட்டுகளும் குடும்பத்துகளுக்கும் நம்ம அமுச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம வீட்டுக்கு போக இல்லை. எத்தனையோ வீடுகள்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி நம்ம நோவடிச்சு பேசுறதும், நல்லா இருக்கையெல்லாம் சம்பாரித்து கொண்டு போய் கொடுக்கையில வாங்கிட்டு இருந்தவங்க தள்ளாத வயசுல ஊருக்கு போகல, உங்களை நம்பி நாங்க என்ன கண்டோம், நீங்க என்ன பண்ணினீங்க, ஒண்ணுமே இல்லை, நீங்க யாருன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையா இருந்துருச்சு. அது மனைவியா இருக்கட்டும், பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும். எனவே மக்களே, நம்மலாம் இந்த மாதிரி வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்க உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆகி நம்ம போகணுங்கிற பட்சத்துல உங்களுக்குன்னு கையில ₹1 காசு இருந்தா தான் உங்களுக்கு தேவையான மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அது மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி. எனவே இது போல நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு பாடமா இருக்கும். அதனால பாதுகாப்பா இருந்துக்கங்க. இது போல நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும்.
மேலும் இது போல சவுதி அரேபியா, கல்ஃபை பற்றி வேற ஒரு வீடியோ சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.